பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. ஆண்டுடைய கிருபையினால் இந்த இரவுக்கு இரவு ஜெபத்திலே நாம் சமீப நாட்களாக தொடர்ந்து யோசேப்பின் குடும்பத்தை குறித்து பார்த்து வருகிறோம். யோசேப்பின் குடும்பம் என்று சொன்னால் யோசேப்பு, யோசேப்பின் மனைவி, யோசேப்பின் பிள்ளைகள் மாத்திரம் அல்லாமல் அதற்கும் முன்பு இருந்த, அதாவது யோசேப்புடைய தகப்பன், தாய், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே யோசேப்பின் குடும்பத்திலே முதல் யோசேப்பின் தாய் ராகேலை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக யோசேப்பின் தகப்பன் யாக்கோபை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக யோசேப்பின் மூத்த சகோதரனாகிய ரூபனை குறித்து பார்த்தோம். நான்காவதாக யோசேப்பின் இரண்டாவது சகோதரனாகிய சிமியோனை குறித்து பார்த்தோம். ஐந்தாவதாக யோசேப்பின் மூன்றாவது சகோதரனாகிய லேவியை குறித்து பார்த்தோம். ஆறாவதாக யோசேப்பின் நான்காம் சகோதரனாகிய யூதாவை குறித்து பார்த்தோம். இத்தனை பேரை ஆண்டுடைய கிருபையினாலே நாம் யோசேப்பின் குடும்பத்திலே வரிசையாய் ஒழுங்கு கிரமத்தின்படி பார்க்கவும், அவர்களை குறித்த விவரங்களை வேத வசனத்தின்படி அறிந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபையும் தயையும் செய்தார். அந்த வரிசையிலே இன்றைக்கு கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த யூதாவுக்கு அடுத்ததாக செபுலோன் என்கிற ஒரு சகோதரனை குறித்து, அதாவது யோசேப்பின் சகோதரனிலே மூத்த சகோதரன் ஒருவன் தான் இந்த செபுலோன். இந்த செபுலோனை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட வேத பாடத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செபுலோனை குறித்த வேத பாடம் இன்றைக்கு ஒரு அறிமுக உரையாக, அறிமுகமாக இருக்கும். நாளைக்கு இந்த செபுலோனை குறித்த விரிவாக்கம் இருக்கும். கர்த்தர் அனுமதித்தால் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த செபுலோனுடைய வேத பாடம் இருக்கும். ஒருவேளை இன்னும் அதிகமாய் ஆவியானுடைய வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்குமானால் அடுத்ததாக ஆண்டுடைய கிருபையால் தொடர்ந்து மூன்றாம் நாளும் இந்த செபுலோனை குறித்து பார்க்க போகிறோம். காரணம், இன்றைக்கு மாலையில் உட்கார்ந்து இந்த செபுலோனை குறித்து கொஞ்ச நேரம் வேதத்தை ஆராய்ந்து கொள்வது. அப்போ அநேகரால் பயன்படுத்தப்படாத ஒரு பெயர், அநேகரால் சொல்லப்படாத ஒரு மனுஷன், ஆனால் இந்த பயன்படுத்தப்படாத, அநேகரால் சொல்லப்படாத இந்த மனுஷனை குறித்த சத்தியங்கள் மிக அழகான சத்தியங்களாக இருக்கிறது. அதுவானது ஆதி அடர்ந்த சத்தியமா இருக்கு. ஆதி அடர்ந்த என்று சொன்னா அந்தமும் சோதரும் ஆதீனமும் நிறைந்தது. அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் நிறைந்த மனுஷனுடைய ஜீவியமாய் இந்த செபுலோனுடைய ஜீவியம் இருக்கிறது. ஆனபடினால் தேவன் நடத்துகிறபடி இன்றைக்கும் நாளைக்கும் அல்லது நாளை மறுநாளும் இந்த தேவனுடைய வார்த்தை செபுலோனை குறித்து தொடரும். இன்றைக்கு தேவ செய்திக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 30:20. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். ஆம், இந்த செபுலோன் என்கிற இந்த மனுஷன் யாக்கோபுடைய 10வது மகன். யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகளிலே இவன் 10வது மகனாய் இருக்கிறான். அதிலே யாக்கோபின் மனைவியாகிய லேயாளுக்கு இவன் 6வது மகனும் கடைசி மகன். இதோடு அவளுடைய கற்ப பிறப்பு நின்றது. ஓ சோத்திரம். அதனாலதான் அவ சொல்றா, இனிமேல் என் புருஷன் என்னோடு கூட வாசம் பண்ணுவார் என்று சொல். அந்த வாசம் பண்ணுவார் என்பதற்கும் என்னோடு இருப்பார் என்பதற்கும் நிறைய வித்தியாசம்.
அதை அறிந்துதான் அந்த லேயாள் சொல்றா, இனிமேல் என் புருஷன் சுத்திரம் என்னுடனே வாசம் பண்ணுவார். அப்போ இந்த செபுலோன் லேயாளுக்கு 6வது பிள்ளை, தன் தகப்பனாக யாக்கோபுக்கோ 10வது பிள்ளை. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த செபுலோன் 10வது பிள்ளை என்று சொன்ன இந்த 10 என்கிற எண்ணிலே பெரிய ரகசியங்கள் இருக்கிறதை நீங்கள் நன்றாய் முதலாவது அறிய வேண்டும். நீங்க வேதாகமத்துல எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, 10 என்கிற எண்ணானது ஒரு குறைவை குறிக்கிறதையும் அல்லது ஒரு சிக்கலை காண்பிக்கிறதை தான் நீங்கள் பார்க்கலாம். 10 என்கிற வருகிற இடம் எல்லா இடமுமே ஒன்று குறைவு அல்லது பாதிப்பு, ஒரு சிக்கலை காண்பிக்கிறதா இருக்கும். எகிப்திலே மோசே போய் அற்புதங்களை செய்த போது அங்கு 10 வாதைகள் வர வைக்கப்பட்டது. 10 ஆசீர்வாதம் கிடையாது, 10 விதமான வாதைகள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொன்ன ஒரு உவமையிலே கனசுத்திரம் 10 கன்னிகை ஸ்திரீகள் இருந்தார்கள். அதுல 5 பேர் எடுக்கப்பட்டார்கள், 5 பேர் கைவிடப்பட்டார்கள். அங்கேயும் 10 கைவிடப்பட்டவர். 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். ஒருவன் தான் கிறிஸ்துவுக்கு திரும்பி வந்து நன்றி சொன்னான். மற்ற 9 பேர் மறைந்தார்கள். அப்ப அங்கேயும் ஆண்டவரை கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே? அங்கேயும் 10லே ஒரு குறை. அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று பார்க்கிறோம். இதுல இன்னும் கூட நான் கொஞ்சம் சொல்றதை நீங்க நம்பினால் கவனிச்சு பாருங்க. நுணுக்கமா பாத்தீங்கன்னா, பைபிள்ல எந்தெந்த புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் வருதோ, எல்லா புஸ்தகத்திலும் என்று நான் சொல்லவில்லை, ஆனா சில புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல கூட இந்த ஒரு பாதிப்பும் அதுக்கேற்ற சூத்திர சம்பவங்கள் தான் இருக்கதை பார்க்க. ஆக மொத்தம் 10 என்பதே ஒரு இழப்பமானது, ஒரு குறைவானது, ஒரு பாதிப்பானது, ஒரு கைவிடப்பட்டது, ஒரு பிரச்சனையானது, அது சோதனையை காண்பிக்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் அதே சமயத்துல 1-2 இடத்துல மாத்திரம் அத்தி பூத்தாதை போல இந்த 10 என்பது நன்மைக்கு ஏதுவாய் சொல்லப்பட்டது. ஏனென்று சொன்னால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, வெறும் தண்டனையை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, அவர் இரக்கமும் உள்ளவர் என்பதற்கு ஆதாரமாய் 10 பல இடத்துல தண்டனைக்குரியதாய் இருந்தாலும் 1-2 இடத்துல மட்டும் அது சகாயத்துக்கு எதுவாயும் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உதாரணத்துக்கு ஒரு புஸ்தகத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் படிச்சு பாருங்க. அதுல 10 அதிகாரங்கள் உண்டு. ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா வஸ்தி கீழே தள்ளப்பட்டுட்டான். அப்புறம் புஸ்தகத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆமான் தள்ளப்பட்டுட்டான். அப்புறம் புஸ்தகத்தை கடைசி வந்தீங்கன்னாக்கா சத்துருக்கள் எல்லாரும் தண்டிக்கப்பட்டார்கள். அதே சமயத்துல எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, எஸ்தர் புஸ்தகத்துல 10 அதிகாரங்கள் இருக்கிறதை போல 10 விதமான விருந்து இந்த புஸ்தகத்துல உண்டு. ஆனா எஸ்தர் புஸ்தகத்துல விருந்து என்றாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விருந்து எது? பார்வோன் சர்வதேசத்தார், மன்னிக்கணும், அகாஸ்வேரு சர்வதேசத்தாருக்கு கொடுத்த விருந்து தெரியும். ஒரு முறை எஸ்தர் வந்து ராஜாவை விருந்துக்கு கூப்பிட்டது தெரியும், அதுதான் தெரியும். ஆனா நீங்க எஸ்தர் புஸ்தகத்தை நல்லா படிச்சு பார்த்தா 10 விருந்து இருக்கு. அதுல ஒரு விருந்தை குறித்து வேதம் இவ்விதமாய் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள், சூசா நகரம் கலங்கிற்று. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள், சூசா நகரம் கலங்கிற்று. வெளியில பார்த்தா விருந்துதான், உள்ள பார்த்தா கலக்கம்தான். கர்த்தர் நல்லவை. சரி, இப்படி இந்த 10 என்கிற ஒரு எண்ணுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய ரகசியங்கள், இவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள், இவ்வளவு பெரிய மறைவிடங்கள், இவ்வளவு பெரிய வேதாந்தங்கள் மறைந்திருக்கிறது. அப்போ இந்த செபுலோன் யாக்கோபுடைய 10வது குமாரன். செபுலனுடைய தாயாகிய லேயாளுக்கோ 6வது. ஆனாலும் நான் சொல்றேன், இந்த செபுலோன் இரட்டை தயை பெற்ற இரட்டை தயை.
ரெட்டதயன என்னது? நான் சொன்னேன், செபுலோன் யாக்கோவுக்கு 10வது குமார். 10 என்றாலே அங்கு வாதை, தண்டனை, சிக்ஷை, குறைவு என்று சொன்னேன். அதை போல செபுலோனோட வாழ்க்கையில பல சிக்ஷையும் வேதனைகளும் உண்டு. அதே சமயத்துல இந்த செபுலோன் தன் தாயாகிய லேயாளுக்கு 6வது குமார். இப்போ 10 என்கிற எண்ணை போலவே 6 என்கிற எண்ணை பார்ப்போம். இந்த 6 என்பது எதை குறிக்கிறது? தேவன் ஆதியிலே 6 நாள் வேலை செய்தார் என்பதை குறிக்கிறது. அந்த 6 நாள் வேலை என்பது எதை குறிக்கிறது? நல்ல சுறுசுறுப்பை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த 6 என்பது எதை குறிக்கிறது? 6வது நாள் தான் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். அப்போது சிருஷ்டிப்பை குறிக்கிறது. 2. மூன்றாவது, இந்த 6 என்பது எதை குறிக்கிறது? ஒன்று தானியத்தை குறிக்கிறது, மற்றொன்று திராட்சரசத்தை குறிக்கிறது. தானியம் யாருக்கு குறிக்கிறது? திராட்சரசம் யாருக்கு குறிக்கிறது என்று சொன்னால், ரூத்தின் வாழ்க்கையில அவளுக்கு போவாஸ் 6 படி கோதுமையை தானியத்தை அளந்து போடும். இது தானியத்தின் ஆசீர்வாதம். மூன்றாவது. நாலாவது, அது திராட்சரசத்தை குறிக்கும். 6 என்பது எப்படி திராட்சரசத்தை குறைக்கும்? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க திராட்சரசம் என்கிற வார்த்தை 6 சொல்றோம். அந்த திராட்சரசத்தை குறித்து 6 கற்சாடியை காணாவூரிலே பார்க்கிறோம். அப்போ அது திராட்சரசத்தை குறி. இது 4வதாகும். கர்த்தர் நல்லவை. இப்படியாய் இந்த 6 என்பது சிருஷ்டிப்பையும், இந்த 6 என்பது நல்ல தானியத்தையும், இந்த 6 என்பது நல்ல திராட்சரசத்தை குறிக்கிறது மாத்திரமல்ல, இந்த 6 என்பது வளர்ச்சியை குறிக்கிறது. நல்ல வளர்ந்த அனுபவம், நல்ல உயர்ந்த அனுபவம். எனக்கென்பான தேவ பிள்ளைகளே, சாலமோன் காலத்து மணிமண்டபத்துல கட்டப்பட்டிருந்த தூண்கள் அப்படிப்பட்டவைகள், கிட்டத்தட்ட 60 அடிக்கு ஏதுவானவைகள். அதே போல இந்த 60 அடிக்கு ஏதுவான தூண்களை 60 முழம், 60 முழத்துக்கு சமமானவை. அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்துல எபேசு பட்டணத்துல தீயன்னாள் என்கிற ஒரு கோவில் இருந்தது. அந்த தீயன்னாள் கோவிலிலே 60 முழ உயரமான தூண்கள் இருந்தது. அப்போ பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்திலும் மணிமண்டபத்திலும் சுத்தமான தூண்களாய் 60 முழம் இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே அது தீயனால் விக்கிரக கோவிலிலே இருந்தது. இப்போ இந்த 6 என்கிற எண் எப்படி தொடர்ந்து வருகிறது என்பதை நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். எனக்கன்பான தேவச்சனமே, அப்போ இந்த செபுலோன் தன் தாய்க்கு 6வது குமாரன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்படி இந்த செபுலோனை குறித்து சொல்ல வேண்டுமானால் எண்களை வைத்து, அதாவது நம்பர்ஸ் வைத்து ஒரு பெரிய சரித்திரத்தை நாம் வேதத்திலே நிறைய பார்க்கலாம். இப்ப முதலாவது சொன்னேன், இந்த செபுலோன் தன் தாய்க்கு 6வது குமாரன். 2வது சொன்னேன், இந்த செபுலோன் தன் தகப்பனுக்கு 10வது குமாரன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செபுலோன் என்கிறது ஒரு தனிப்பட்ட மகன், அதாவது ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த ஒரு பிள்ளைக்குரிய பெயர் தான். கத்தனல. ஆனால் சொல்கிறோம், இந்த செபுலோன் என்கிற பெயர் இத்தோடு நின்று விடவில்லை. இந்த செபுலோன் என்கிற பெயரிலே இன்னும் சில வித்தியாசமான சத்தியங்கள் இருக்கிறதை நல்லா கவனிக்க வேண்டும். எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல, சொல்றேன், கவனித்துக் கொள்ளுங்க. செபுலோன் என்ற பெயரிலே நாடும் இருக்கிறது. செபுலோன் என்கிற பெயரிலே தேசமும் இருக்கு. செபுலோன் என்று நாடு இருந்ததாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லும். செபுலோன் என்னும் நாடு. அப்போ இந்த நாடு என்பது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்ல வசதியை காண்பிக்க. நாடு என்றால் வசதி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு. நாடு என்று சொன்னால் வசதியானது என்றார்.
அப்போ செபுலோனுக்கு செபுலோன் நாடு என்கிற ஒன்று உண்டு. அதே போல செபுலோன் தேசம் என்று இருக்கும். அது என்னையா நாடு, அது என்னையா தேசம்னா, அதுதான் நம்ம கவனிச்சு படிக்கணும். ஒத்த எழுத்து மாறும், ஒரு புள்ளி மாறும், ஒரே ஒரு இடம் மாறும். அந்த ஒத்த எழுத்து தானே மாறுதுட்டு நம்ம என்ன சொல்றோம், அதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு கிடையாது. செபுலோன் நாட்டுடைய அர்த்தமே வேறு. செபுலோன் என்னும் தேசம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 12 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஓ கர்த்தர் நல்லவே, அங்கு செபுலோன் தேசம் என்று பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செபுலோன் தேசம் என்றால் என்ன? இந்த செபுலோன் தேசம் என்பது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். இந்த செபுலோன் என்கிற மன்னிக்கணும், இந்த தேசம் என்பது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இந்த தேசத்தை குறித்து அழகான ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அது நல்ல பொன் விளைவதை காண்பிக்கிறது. முதலாவது சொன்னேன், நாடு என்று சொன்னால் அது ஆசீர்வாதமானது, நல்ல வாழக்கூடிய. இரண்டாவது இது தேசம். இந்த தேசம் என்றால் என்ன அர்த்தம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 2:11. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்துல பொன் விளை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேசம் என்று சொன்னால் பொன் விளையக்கூடிய இடம். அல்லேலூயா. அப்ப இந்த செபுலோனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. நாடு என்று சொன்னால் வசதியானது, தேசம் என்று சொன்னால் பொன் விளையக்கூடியது. ஆனா இந்த வசதி நிறைஞ்ச செபுலோனை குறித்து பேசுறவங்களும் குறைவு, கேட்கிறவங்களும் குறைவு. நல்ல பொன் விளைஞ்சிருக்கிற அந்த ஐஸ்வர்யவானாகிய செபுலோனை குறித்து தியானிக்கிறவர்களும் குறைவு, அறிந்து கொள்ளுகிறவர்களும் குறைவு. ஆக மொத்தம் இந்த செபுலோன் வாழ்க்கையானது, ஒன்று அவனுடைய பெயர் செபுலோன், இரண்டாவது செபுலோன் என்ற பெயரில் நாடு இருக்கிறது, மூன்றாவது செபுலோன் என்ற பெயரில் தேசம் இருக்குது, நாலாவதாக செபுலோனியர் என்கிற ஒரு கூட்டம் இருக்கு. செபுலோனியர் என்று சொன்னால் பொதுவான எல்லா மக்களையும் குறிக்கும் என்று நாம் நினைக்கலாம். அது எல்லாரையும் குறிக்காது. செபுலோனியர் என்கிற ஒரு விசேஷித்த கூட்டத்தார் இருந்ததாக வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப செபுலோனியரை குறித்து சொல்லுகிற வசனம் எது? என்னாகமத்தின் புஸ்தகம் 26:27. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. என்னாகமம் 26:27 வாசிக்க. இவைகளே செபுலோனியரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 60,500 பேர். செபுலோனியரின் குடும்பங்கள். அப்ப அந்த காலத்துல இந்த செபுலோன் என்கிற பேரை வச்சு நிறைய விதமான சொத்திரம் மாற்றங்கள் வந்திருக்கு. செபுலோன் பேரை வச்சுக்கிறதுக்கு பல விரும்பி இருக்கிறார்கள், ஆசைப்பட்டு இருக்கிறார்கள், தரித்து கொண்டிருக்கிறார்கள். அதுல தான் ஒன்னு செபுலோன் நாடு, இரண்டாவது செபுலோன் தேசம், இப்போ மூன்றாவதாக செபுலோனியர் என்கிற குடும்பங்கள். எனக்கன்பான தேவச்சனமே, இங்கு செபுலோனியர் என்கிற குடும்பங்களை பார்க்கிறோம். இந்த குடும்பங்கள் என்றால் என்ன? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த குடும்பங்கள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த குடும்பங்களை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். குடும்பங்கள் என்று சொன்னால் நல்ல தலைக்கக்கூடியவர்கள், அதாவது செழிக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாத்திரையாகும் 1:21. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். இப்ப செபுலோன்
1, செபுலோன் நாடு 2, செபுலோன் தேசம் 3, செபுலோனியர் 4வது. அந்த செபுலோனியர் என்று சொல்லும் போது அது குடும்பங்களை குறிக்கிறது. குடும்பங்கள் என்று சொன்னால் நல்ல செழிக்கிறதை, தலைக்கிறதை குறிக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் அன்பான விசுவாச ஜனங்களே, இந்த செபுலோனியரின் குடும்பங்கள் எப்படி தலைக்கிறதா இருந்தது, செபுலோனியரின் குடும்பங்கள் எப்படி செழிக்கிறதா இருந்தது, அதை போல செழிப்பு உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்க. அதை போல நாளுக்கு நாள் தலைக்கிற ஜீவியா இருக்குதான் பாருங்க. சிலரை பார்த்தா முகமே கருகருத்து அப்படி கருகி போன இலைய போல இருக்கிறான். இன்னும் சிலரை பார்த்தா பாம்பு கொத்தி விஷத்துல துடிக்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறான். இன்னும் சிலரை பார்த்தா யார்கிட்டையும் தன்னை காட்டிக்காம ஒளிச்சுக்கிறவங்களா இருக்காங்க. காரணம், மனம் நிறைய பாரம், இரவு நிறைய துக்கம், குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, குடும்பமே நிம்மதி இல்லை, குடும்ப வாழ்க்கையும் சரியில்லை, தாம்பத்திய ஜீவியமும் சந்தோஷமா இல்லை, எல்லாமே முள்ளும் குறுக்கும் நெருடலுமாய் இருக்கு. இதுதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்களுடைய நிலைமை. ஆனா செபுலோனியர் என்கிற ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டங்கள் நல்ல குடும்பங்களை காண்பித்தது. அந்த குடும்பங்கள் என்றாலே அது தலைக்கிறதா இருந்தது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்க கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. செபுலோனியர் என்கிற குடும்பங்களை எப்படி நீ தலைக்கிறதாய் மாற்றினீரோ அதே போல் ஆண்டவர் நாங்களும் தலைக்கத்தக்கதாய் செழிக்கத்தக்கதாய் எங்களையும் ஒரு செபுலோனியராய் மாற்றும் என்று கேட்டு பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் தேவ வசனத்தை கொண்டு சொல்லுகிறேன், உங்களை தலைக்கவும் செய்வார், செழிக்கவும் செய்வார். நீங்களும் அந்த செபுலோனுடைய வம்சத்தில் வந்த செபுலோனியராய் மாறுவதற்கு தேவன் உங்களுக்கு இரக்கத்தையும் தயவையும் செய்வாரா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நான் தேவனுக்கு மகிமை உணரும். 5வதாக இந்த செபுலோனை குறித்து நான் சொல்ல வேண்டிய 5வது காரியம், இந்த செபுலோன் என்கிற பேரிலே ஒரு கோத்திரமே இருந்ததாக பார்க்கும். ஒரு கோத்திரம். கர்த்தர் நல்லவே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. செபுலோன் என்கிற ஒரு கோத்திரம். இந்த கோத்திரத்தை குறித்து வேதத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? வேதாகமத்தின் 66வது புஸ்தகமாகிய கடைசி புஸ்தகம் என்னப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தல் 7:8, 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இங்கு சோத்திரம், செபுலோன் நாடு, செபுலோன் தேசம், செபுலோனியர் என்கிற குடும்பங்கள் இருந்ததை போல இங்கு கோத்திரம் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த கோத்திரம் என்றால் என்ன? இந்த கோத்திரம் என்பது எதை காண்பிக்கிறது? இந்த கோத்திரத்தை குறித்து கர்த்தர் தேவனுடைய வார்த்தை எதுவாயிருக்கிறது? இந்த கோத்திரம் என்று சொன்னால் அது சுதந்திரத்தை குறிக்கிறது. கோத்திரம் என்றால் நல்ல சுதந்திரம். இதை நான் சொல்லவில்லை, தேவனுடைய வசனமே சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 10:16. யாக்கோபின் பங்காயிருக்கிறவர்கள் அவைகளைப் போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இங்கு பார்க்கிறோம் எரேமியா 10:16 சுதந்திரமான கோத்திரம் என்று பார்க்கிறோம். சுதந்திரமான கோத்திரம். அப்ப கோத்திரம் என்றாலே அவர்கள் சுதந்திரம் பெற்றவர்கள். இப்ப இந்திய நாடு இருக்கிறது. இந்தியா இன்றைக்கு வந்தது அல்ல, அது எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, பல 100 ஆண்டாக இந்தியா இருக்கு. ஆனால் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் என்கிற ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை போராடி பெற்றார்கள் அல்லவா, அதனாலதானே இது சுதந்திர நாடாய் மாறினது. அதே போல இந்த
செபுலோனிலே ஒரு கோத்திரமும் இருந்தது. அந்த கோத்திரம் என்று சொன்னால் அது நல்ல சுதந்திரம் என்று அர்த்தம். இப்போ இந்த செபுலோனுடைய பேர்ல இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் பாருங்களேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது செபுலோன். செபுலோன் என்று சொன்னால் தங்கி இருக்கிறவன் என்று அர்த்தம், அல்லது குடியிருக்கிறவன் என்று அர்த்தம். அதை விட இந்த செபுலோன் என்று சொன்னால் சோத்திரம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன், வாசம் பண்ணுகிறவர் அல்லது உயர்த்தப்பட்டவர் என்றார். சரியான அர்த்தம் செபுலோன் என்றால் வாசம் பண்ணுகிறவர் அல்லது உயர்த்தப்பட்டவர். இதுதான் இந்த செபுலோனுக்குரிய வேதாகமத்தின் சரியான அர்த்தம். இரண்டாவது, இந்த செபுலோன் நாடு பார்த்தோம், அது நல்ல விஸ்தாரத்தை குறிக்கும். செபுலோன் தேசத்தை பார்க்கும், அது நல்ல செழிப்பை குறிக்கிறது. செபுலோனியரை பார்க்கிறோம், அவர்கள் தலைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ கர்த்தர் நல்லவை, இந்த செபுலோன் என்னும் கோத்திரத்தை பார்க்கிறோம், அது சுதந்திரத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஒரு பேர்லயே இந்த செபுலோன் ஜீவியத்துல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு சிலர் திடீர்னு கூப்பிட்டு, சிஸ்டர் உங்க பேர் என்ன, ஒரு பேரை சொல்லுவோம். சரி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அவங்க சொல்ற ஒரே பதில் பல்ல காட்டி சிரிப்பாங்க. அவங்களுக்கு பேரு தெரிஞ்ச அளவுக்கு பேருக்கு அர்த்தம் தெரியாது. ஏன்னாக்கா வாழ்க்கையே அர்த்தத்தோடு வாழல. ஏதோ அருந்து போன கரண்ட் கம்பி மாதிரி அங்கேயும் இங்கேயுமாக கொஞ்சம் இருக்கிறோம். ஆனா தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் வேதாகமத்தின் பேர் வைக்கப்படும் என்று சொன்னா அந்த ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஆழமான அர்த்தமும் உபதேசமும் உண்டு. சாமுவேல் என்று சொன்னா ஞான திருஷ்டிக்காரன் என்றார். ஞான திருஷ்டி என்று சொன்னாலே தெய்வீக வெளிப்பாடு உள்ளவன் என்ற அர்த்தம். ஞானத்தினாலும் அவனுக்கு வெளிப்பாடு வரும், அந்த தேவனுடைய திருஷ்டாந்தத்தினாலும் வெளிப்பாடு வரும். ஆனபடினால் தெய்வீக வெளிப்பாடு நிறைந்தவன், அதுக்கு பேர் தான் ஞான திருஷ்டிக்காரன். அந்த ஞான திருஷ்டிக்காரன் தான் சாமம். தானியேல் என்று சொன்னால் கருகலானவைகளை தெளிவிக்கிறவன் என்று தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் கருகலானவைகளை தெளிவிக்கிறவன், மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவன், சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறவன், ஞானம் உள்ளவன், அறிவு உள்ளவன், விசேஷித்த ஆவி உள்ளவன். அப்ப தானியேல் என்று சொன்னால் கருகலானவைகளை தெளிவிக்கிறவன். ஆமோஸ் என்று சொன்னால் ஆடுகளை மேய்க்கிறவன் என்றார். தாவீது என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமானவன் என்ற அர்த்தம். இப்படி ஒவ்வொரு பேருக்கும் அழகான அர்த்தத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த செபுலோன் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர், வாசம் பண்ணுகிறவர் அல்லது உயர்த்தப்பட்டவர் என்ற அர்த்தம். அதே போலதான் இந்த செபுலோனுடைய பேர்ல வர எல்லாமே உயர்த்தப்பட்டதாகவே இருக்கிறது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். நாங்க இப்ப ஊழியம் செய்யற இடத்துல ஊர்ல நான் சொல்றோம், ஒரு முன்பு என் மனைவியோடு கூட ஜீவ காலத்துல இருக்கும் போது ஒரு பெரிய வீட்டுல பங்களா வெட்டுறாங்க. அந்த பங்களா வீட்டுக்கு எதிர்த்தாப்புல கொஞ்சம் தள்ளி ஒரு குடும்பம். அந்த வீட்டில ஒரு குடும்பம், கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பேரு பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி. கர்த்தர் நல்லவர், கோடீஸ்வரி. சரி, பேரு கோடீஸ்வரியா இருக்குதே, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ஐயோ பாவம், அவ்வளவு கஷ்டம். அந்த வீட்டுக்காரர் ஒன்னும் படிப்பறிவு இல்லாதவர், சுயசரி நல்ல ஒரு சுய ஞானம் இல்லாதவர். அவர் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு பகலெல்லாம் குச்சியை பிடிச்சுக்கிட்டு உச்சி வெயில இருக்கும். அந்த அம்மா பக்கத்துல இருக்க தீப்பெட்டி ஆபீஸ்ல போய் வேலை செய்தா இருக்கும். பையன்கள் ஆளுக்கு ஒவ்வொன்னு ஒரு விதம். ஆனா இந்த பொண்ணுடைய பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி. அப்ப பேரு கோடீஸ்வரி, ஆனா குடும்பமோ வாழ்க்கையோ ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு இழுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியம் இப்படிதான். ஆனா செபுலோனுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. செபுலோன் என்று சொன்னால்
வாசம் பண்ணுகிறவர் அல்லது உயர்த்தப்பட்டவர். அந்த பேருக்கு ஏற்றபடி ஒரு உயர்த்தப்பட்ட அனுபவங்கள் இந்த செபுலோனுடைய ஜீவியத்திற்கு. கடைசியில் நான் சொன்னேன், இந்த செபுலோன் என்ற பேரில் ஒரு கோத்திரமே இருக்கிறது. கோத்திரம் என்று சொன்னால் நல்ல சுதந்திரம் என்று சொன்னேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் கிருபையும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செபுலோன் என்கிற பேரில ஒரு மனுஷன் தன்னை செபுலோனியன் என்று அழைத்துக் கொண்டதாகவும் வேதத்தில் பார்க்கலாம். செபுலோனியன் என்று தன்னை அழைத்துக் கொண்டதாகவும், அந்நாட்களில் அந்த மனுஷனோடு இருந்த சிலர் அவனை செபுலோனியன் என்று சொல்லி அடையாளமிட்டு குறிப்பிட்டதையும் வேதத்தில் பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்கள். நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்களை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயிலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மனுஷனுக்கு உண்மையான பேர் ஏலோன். ஏலோன் என்பதா அவருடைய பிறப்பின் வர்த்தமானத்தின் பெயர். ஆனா ஏலோன் என்கிற பெயரை உடைய அவனோ அங்கு இருக்கிறவர்களாலும் மற்றவர்களாலும் செபுலோனியன் என்று அழைக்கப்பட்டான். காரணம், அவன் தன் ஜனத்திலும் தன் இனத்திலும் குறிப்பாய் தன் தேசத்திலும் அதிக பற்றுள்ளவன். அதனாலதான் அவன் மரித்த போது செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரிலே கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ யாக்கோபின் 10வது குமாரன் செபுலோன், அவனுடைய பெயர் எந்த அளவுக்கு விரிவாகிறது, அவனுடைய பெயர் எந்த அளவுக்கு விஸ்தாரமாகிறது. அந்த செபுலோனின் பெயரை வைத்துக் கொள்வதற்கு யாரெல்லாம் எப்படியெல்லாம் பிரயாசப்பட்டார்கள், எவ்வளவு அதிகமாய் போட்டி போட்டிருக்கிறார்கள் என்பதை கவனிங்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நாட்டை ஆண்டவனே அவன் பெயரை கத்த ஏலோன் இருந்தும் அவன் செபுலோனியன் என்று சொல்லுவதிலே, தன்னை அழைப்பதிலே சந்தோஷப்படுகிறவனாய் இருந்தான் என்று சொன்னார். ஆதியில் யாக்கோபுக்கு பிறந்த இந்த செபுலோன் எவ்வளவு பிரத்யேகமானது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. ஏற்கனவே நான் சொன்னேன், இன்னைக்கு செபுலோனை குறித்த அறிமுகத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, அதுல இதுவரைக்கும் ஒரு 6 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். முக்கியமான சரித்திர சான்றுகளோடு கூடிய, அதுல இணை துணை ஆதாரத்தோடு கூடிய 6 காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் இந்த செபுலோன் என்கிற பேரோடு கூட வருவி நழுவி வந்த சில பெயர்கள் உண்டு. அதாவது செபுலோன் என்ற பெயரை மருவி வந்த பேர். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே ஓசத்திரம் தேனி என்கிற மாவட்டமும், அந்த தேனி மாவட்டத்துல போடி என்கிற பட்டணமும். அந்த போடி என்கிற பேர் என்னன்னாக்கா போடி நாயக்கனூர். அந்த போடி நாயக்கனூர் தான் நாயக்கனூரை எடுத்துட்டு போடி அப்படின்னு வச்சது. அதே போல திருச்சிராப்பள்ளி என்கிற ஒரு பெரிய மெட்ரோ சிட்டியே இருக்கு. ஆனா அந்த சூத்திரம் திருச்சிராப்பள்ளியில பெரும்பகுதி எடுத்துட்டு வெறும் திருச்சின்னு வச்சாச்சு. அதே போல மதுரையில பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம்னு ஒரு ஊர் இருக்கு. அதோட உண்மையான பேர் திருப்பரங்குன்றம் கிடையாது. அதோட சரித்திரத்தின் வரலாற்றின் உண்மை பேர் தென்பரங்குன்றம். அந்த கோவில் தென்பகுதியை பார்த்து இருந்ததுனால தென்பரங்குன்றமா இருந்துச்சு. அப்படிதான் அதோட பேர். ஆனா ஐதீகத்துக்காக சம்பிரதாயத்துக்காக அந்த கோயிலோட வாசலை திருப்பி வச்சாங்க. அதனால திருப்பரங்குன்றம் அப்படின்னு வந்துச்சு. இப்ப நான் சொன்ன இந்த பேரெல்லாம் பாருங்களேன், அப்படியே அது ஏதோ ஒரு பேர்ல அப்படி மருவி அப்படி தழுவி வந்திருக்கு. அதே போலதான் இந்த செபுலோன் என்கிற பேரில இன்னொரு 3 பெயர் இதை தழுவி அப்படியே வந்திருக்குது. நீங்க பார்க்கலாம். என்ன பெயர்னாக்கா, நீங்க அதிகமா கேள்விப்பட்டிராத ஓசுத்திரம் 2 பேரை உங்களுக்கு சொல்றேன்.
முதலாவது 2 பேர். அதுல முதல் பேர் என்னன்னா செபுதால். செபுதால் என்கிற ஒரு பேரும் உண்டு. இந்த செபுதாலை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, 2 ராஜாக்கள் 23:36 வாசிக்கிறேன். யோயாக்கிம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ரூமா ஊரானாகிய பெதாயாமின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் செபுதால். இந்த செபுதால் என்கிற பெயர் எப்படி வந்ததுனாக்கா, அந்த செபுலோன் என்கிற பெயரிலிருந்து மருவி வந்ததாகத்தான் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார். இப்போ ஒரு ஆம்பளையுடைய பேரு ஒரு பொம்பளைக்கு வருதே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது அன்றைக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. முனியாண்டி என்று இருக்கிறது, முனியம்மா என்றும் இருக்கு. இப்ப இது எப்படி ஆணுடைய பேர் பெண்ணுக்கு வந்து, பெண்ணுடைய பேர் ஆணுக்கு வந்து சொல்ல முடியுமா? முடியாது. கர்த்தர் கண்ணம்மாள் அப்படின்னு இருக்குது, கண்ணன் என்றும் இருக்கு. கண்ணன் என்றால் ஆண், கண்ணம்மாள் என்றால் பெண், அவ்வளவுதான். அதே போலதான் இந்த கர்த்தர் செபுதால் என்கிற இந்த ஸ்திரீயுடைய பெயர் இந்த செபுலோன் என்கிற பெயரிலே வந்தது. இந்த செபுதால் யாருனாக்கா, யூதாவின் ராஜாவாக யோயாக்கிம். அவனுடைய தாய். அந்த செபுதாலுடைய ஊர் வந்து ரூமா அப்படின்ற ஊர். இந்த ரூமா ஊர்ல இருந்து பிறந்த இந்த ஸ்திரீக்கு தான் செபுதால் என்கிற பேர். கர்த்தர் நாமம் மகிமைப்படுத்துவதாக. இப்ப இந்த செபுதால் என்றால் என்ன அர்த்தம்? செபுதால் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அதுக்குரிய அர்த்தத்தை அதே வசனம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே அங்கு சொல்லு என்ன அர்த்தம் சொல்லுது? 36ஆம் வசனம். யோயாக்கிம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். இப்போ இந்த செபுதால் என்கிற பெயர் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? நல்ல அரசாளுதலை குறிக்கிறதா இருக்கு. அரசாளுதல். அப்ப எந்த மாதிரி பேர் வைக்கிறோமோ அதற்கேற்ற ஆசனம். இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்துட்டு இருந்தேன். அப்ப திடீரென்று ஒரு பாக்ஸ் நியூஸ், ஒரு கவிதை மாதிரி வந்தது. வேர் எப்படியோ கிளைகளும் அப்படிதான் அப்படின்னு. வேர் நன்றாயிருந்தால் கிளைகளும் நன்றாயிருக்கும், வேர் நன்றாயிருந்தால் மரமும் நன்றாயிருக்கும். அதை போலதான் நீங்க பிள்ளைகளுக்கு வைக்கிற பெயர் அர்த்தத்தோடு வைக்கிற பெயரா இருக்கணும், பொருத்தமான பெயரா இருக்கணும். கர்த்தர் நல்லவன். அப்படி வச்சீங்கன்னா இந்த செபுதால் என்பது அரசாளுதலுக்கு இணையானது. அதே போல அவருடைய குமாரன் அரசாளுகிறவனாய் ஆளுகிறவனாய் இருக்கு. இப்ப செபுலோன் என்ற பெயரிலே மருவி வந்த 3 பேரில் ஒரு பெயர் செபுதால். 2வது பெயர் என்னது? கர்த்தர் நல்லது, செபுவேல். இந்த செபுவேலை குறித்து அழகான வசன ஆதாரம் உண்டு. இந்த செபுவேலை குறித்து இன்னொரு சுவாரஸ்யமான தகவலையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த செபுவேலை குறித்த சுவாரஸ்யமான தகவல் என்ன? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 நாளாகமம் 26:24 வாசிக்கிறேன். மோசையின் குமாரனாகிய கிர்சோமின் சந்ததியான செபுவேல் பொக்கிஷ பிரதானியாய் இருந்தான். இப்போ செபுலோன் என்கிற பெயரை மருவி வந்த 2வது பேர் என்னன்னா செபுவேல். இந்த செபுவேல் என்கிற மனுஷன் யாருனாக்கா, மோசையுடைய பேரன், மோசையுடைய மகனுக்கு பிறந்த மகன். அப்போ இந்த செபுவேலுடைய தாத்தா தான் மோசே, மோசையுடைய பேரன் தான் செபுவேல். சரி, இப்ப மோசையுடைய பேரனுக்கு இங்கு செபுவேல் என்கிற பெயர் செபுலோனை தழுவி வைக்கப்படுது. இந்த செபுலோனுடைய பெயரிலிருந்து தழுவி வைக்கப்பட்ட இந்த செபுவேல் என்கிற பெயர் வச்சதுனால அவன் எப்படிப்பட்டவனா மாறினான் தெரியுமா? அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவன், அவன் பொக்கிஷத்தின் பிரதானியாயிருந்தான். அங்க இருக்கிற ஆலயத்துக்கு கொடுக்கிற கடுக்கண்டு, ஊழியத்துக்கு கொடுக்கிற பொன் ஆபரணங்கள்,
தங்கம், பொன், வெள்ளி, இரும்பு மற்றும் சுத்திரம் விலையேறப்பெற்ற நூல், பஞ்சு நூல்கள் இதெல்லாம் பாதுகாப்ப வைக்கிற அந்த பொக்கிஷத்துக்கு அதிபதியாய் இருக்கிறான், பிரதானியாய் இருக்கிறான். அப்ப இந்த செபுலோனுடைய பேரு செபுலோனு தழுவின பேரை வச்சவங்க நிலைமையெல்லாம் பாருங்க. பிரதானியா இருக்கிறாங்க, ஆள்றவங்களா இருக்கிறாங்க, ஒரு நியாயம் விசாரிக்கிறவங்களா இருக்காங்க, செழிப்பா இருக்கிறாங்க, பொறிப்பா இருக்கிறாங்க, நாடா இருக்கிறாங்க, தேசமா இருக்கிறாங்க. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளவு அழகான, இவ்வளவு பரிச்சயமான, இவ்வளவு ஆசீர்வாதம் நிறைந்த செபுலோனை குறித்து ஏன் எல்லாரும் பேசுவது கிடையாது? ஏன் எல்லாரும் பிரசங்கிப்பது கிடையாது? அல்லது ஏன் இதை உட்கார்ந்து தியானிப்பது கிடையாது? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற பிரசங்கங்களும் இன்றைக்கு இருக்கிற வார்த்தைகளும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற ஒன்றாய் இருக்கிறது. இரண்டாவது, ஒரிஜினலுக்கு பதில் ஜெராக்ஸ் ஆயிருக்கு. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற பிரசங்கம் என்றால் என்ன? திடீரென்று தேவ சமூகத்து வர்றது, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தை எடுக்கிறது, அதை வச்சு தாட்பூர், தஞ்சாவூர், ஆய்போய், அக்கரமுக்கரன் ஒண்ணு பேசி முடிச்சது, அவ்வளவுதான் பிரசங்க முடியும். இன்னும் ஒன்று, ஒரிஜினலுக்கு பதில் ஜெராக்ஸ். ஜெராக்ஸ் எப்படி? எங்கேயோ ஒரு ஊழியக்காரர் யாரோ ஒரு தேவ மனுஷன் பேசுறதை கேட்டு அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொஞ்சம் காது மூக்கு வச்சு பிரசங்கிக்கிறது, அதனாலதான் அது ஜெராக்ஸ். இப்ப இப்படியே நிறைய வார்த்தைகள் போயிடுறதுனால இந்த செபுலோனை போன்ற தேவ மனிதர்களை குறித்து தெரிகிறது. ஏன்னா இந்த செபுலோனை குறித்து தெரியணும்னா நம்ம உட்காந்து மெடிடேட் பண்ணணும், நம்ம உட்காந்து ரீட் பண்ணணும், நிறைய ஹிஸ்டரிய படிக்கணும், ஹிஸ்டாரிக்கல் படிக்கணும், அது குறித்து ஜியோகிராஃபியை பார்க்கணும், அதுவும் அவனோட லைஃப்ல ஒரு மேக்ஸை போட்டு பார்க்கணும், அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மற்றவங்களோட ஒய்ஃபோட பிள்ளைகளோட இருக்க முடியாம தனிச்சு உட்காரணும், அப்படியே எந்த யோசனைக்கு இல்லாம யோசிக்கணும். இப்படி கொஞ்சம் நேரத்தை செலவழிச்சு தேவனோடும் தேவனுடைய வேதத்தோடு செலவழிச்சாதான் இவ்வளவு அழகான பேரையும் அந்த பேருக்குரிய அர்த்தங்களையும் அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் நாமும் கற்றுக்கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஆனா எனக்கு நிறைய பேருடைய ஜீவியம் தனித்து உட்கார முடியல, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முடியல, நிறைய உட்கார்ந்து வாசிக்க முடியல. கேட்டா எனக்கு பைபிள் தெரியும்ன்ற ஒரு எண்ணம், அதனால எனக்கு தெரியாது ஒண்ணுமில்லன்னு யோசனை வந்துட்டதுனால பைபிளை திறந்து படிச்சாலே அது ஏதோ கசப்பு மாதிரி இருக்குது, என்னத்தை புதுசா பேச போறோம், அதுதானே இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இல்லங்க, நாம் எவ்வளவுதான் தெரிஞ்சவர்களா இருந்தாலும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று உலகத்தானே சொன்னதை போல இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. அப்படின்னா உட்காருங்க, வேதத்தை தரங்க, நல்லா படிங்க, வேதம் சார்ந்த நூற்களை கண்டுபிடிங்க, நல்ல வேதாகம் ஆசிரியரோட வாழ்க்கைய பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, ஒன்னோடு ஒண்ணு ஒப்பிடுங்க, ஒன்னோடு ஒண்ணு சேருங்க, அதுல எது பிளஸ் பாயிண்டா வருது எது மைனஸா வருதுன்னு பாருங்க. நீங்க கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து போட்டதுல எதுல பிளஸ் 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 ஆகி அதிகமா இருக்குதோ அதுதான் உங்களுடைய ஆவிக்கு கிடைச்ச தேவ நடத்துதல். எது மைனஸ் 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 ஆகி அது உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்குதோ, எது டிஃபரெண்டா இருக்குதோ, உங்களால் கெஸ் பண்ண முடியலையோ, அது தேவனால் வெளிப்படுத்தப்படல. அப்ப இப்படியெல்லாம் நீங்க அழகா உட்கார்ந்து வேதத்தையும் வசனத்தையும் மனிதருடையும் ஜீவியத்தையும் நல்லா பிரட்டி பார்த்தாலே இவ்வளவு அழகான மனிதனுடைய ஜீவியங்களை கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் போய் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும், நீங்கள் போய் மற்றவர்களுக்கு கற்று தர முடியும். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்து போகட்டும். செபுலோன் என்னும் பேரை தழுவின ரெண்டு பேரை சொன்னேன். ஒன்று செபுதால் என்கிற ஸ்திரீ, இரண்டாவது செபுவேல் என்கிற மனுஷன். மூன்றாவது இந்த செபுலோன் என்னும் பேரை தழுவி வந்த ஒரே ஒரு பேரை சொல்லி நான் இன்றைக்கு அறிமுக உரையை இதோடு முடிக்கிறேன். இந்த செபுலோன் என்னும் பெயரை தழுவி வந்த மூன்றாவது இன்னொரு பெயர் எது? மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 21வது வசனம். மத்தேயு 4:21 வாசிக்கிறேன். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரனாகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும்
தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். இந்த செபுலோன் என்னும் பெயரை மருவி செபுலோன் என்னும் பெயரை தழுவி வந்த மூணாவது பெயர் என்னன்னா செபதேயு. புதிய ஏற்பாட்டிலே பிரபல்யமான பெயர்களிலே ஒன்று செபதேயு. இந்த செபதேயுவுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒருத்தருடைய பெயர் யாக்கோபு, இன்னொருத்தருடைய பெயர் யோவான். இந்த செபதேயுவை குறித்து சில சுவாரஸ்யமான நல்ல செய்தி இருக்குது. என்னன்னாக்கா, இந்த செபதேயுவின் மனைவி கர்த்தர் அவதான் ஒரு நாள் இயேசு கிட்ட கிட்டு 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 ஓடி வந்தா இயேசு பார்க்காத அவர் 2 கையில 2 பிள்ளைகள் இருக்காங்க. 2 பிள்ளைகளை பிடிச்சு தர 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 இழுத்துட்டு வந்து இயேசுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு அவர் சொன்னா, ஏசப்பா, நாங்க மோட்சத்துக்கு வரும்போது என் 2 பிள்ளைகளை ஒருத்தர் உங்களுடைய வலது பார்சத்துல உட்காரணும், ஒருத்தர் உங்களுடைய இடது பார்சத்துல உட்காரணும் சொல்லி அந்த தாய் தான், இந்த செபதேயுவின் மனைவி தான் இந்த யாக்கோபுக்காக யோவானுக்காக பரிந்து பேசும். அப்ப ஆண்டு சொல்லிட்டாரு, அது என்னுடைய சித்தம் அல்ல, அது பிதாவின் தீர்மானம் சொல்லிட்டார். இப்ப இங்க கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? செபுலோனுடைய பெயரை மருவி வைக்கப்பட்டது இந்த செபதேயு. இந்த செபதேயுவுக்கு வந்த 2 பேருமே இந்த யோவான் யாக்கோபு, அவங்க 2 பேருமே அப்போஸ்தலர்கள் ஆயிட்டாங்க. பிள்ளைகள் அப்போஸ்தலர் ஆனது மாத்திரமல்ல, இந்த செபதேயுவின் மனைவி பரலோக தரிசனம் உள்ளவளா இருக்கிறார். என்ன அழகான ஒரு பின்மாசத்திரம், அவங்க என்ன அழகான ஒரு முன்மாதிரி ஜீவியம் பாருங்க. அப்பா கர்த்தர் நல்லவே அந்த யாக்கோபையும் யோவானையும் கொடுக்கிறார். அம்மா பரலோக தரிசனம். இது மட்டும் இல்ல, மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசினா அங்க இன்னொரு ஆச்சரியம் இருக்குது. ஒரு நாள் எப்படி இந்த செபதேயுவின் மனைவி, அதாவது யாக்கோபு யோவானுடைய அம்மா வந்து தாம் பிள்ளைக பரலோகத்துல வலது பார்சத்துல இடது பார்சத்துல உட்காரணும் கேட்டுக்கிட்டாலோ அதே ஜபத்தை பிள்ளைகளும் கேட்கிறாங்க. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 40வது வசனம். கர்த்தர் நல்லவன், மன்னிக்கணும், சொல்கிறோம். அங்க பார்க்கிறோம் கர்த்தர் நல்லவன். இந்த 2 பேரும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றி வந்தோம், பரலோகத்தில் நாங்கள் இருவரும் வலது இடது பார்சத்தில் அமருவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தாய் எப்படி ஜெபிக்கிறார்களோ அதே போலதான் மகனும் ஜெபிக்கிறார்கள். வாசிக்கிறேன், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35, 36, 37வது வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 35, 36, 37. கவனிங்க. அப்பொழுது செபதேயுவின் குமாரராகி யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. அம்மா, ஐயா, கவனிங்க, இங்க ஒரு பெரிய சத்தியம் மறைஞ்சிருக்கு. தாய் எப்படியோ பிள்ளை அப்படியே. தாய் இயேசு கிட்ட கேட்டது, என் பிள்ளைகள் பரலோகத்துல வலது பார்சத்துல இடது பார்சத்துல உட்கார். இவன் பிள்ளைகள் என்ன கேட்கிறாங்க? இயேசு கிட்ட நேரா போய் அவங்களும் அதே கேட்கிறாங்க. தாய் இயேசுவிடத்தில் கேட்ட காலம் வேறு, பிள்ளைகள் இயேசுவிடத்தில் கேட்ட காலம் வேறு. இங்க கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா இருக்கீங்க, எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கீங்களோ அப்படிதான் உங்க பிள்ளைகளும் இருப்பாங்க. நீங்களே பரலோக தரிசனம் இல்லை, உங்களுக்கே பிள்ளைக பரலோகத்துக்கு போன்ற நோக்கம் இல்லை. அவனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்டாட்டி கிடைக்கணும், பிள்ளை கிடைக்கணும், வருமானம் கிடைக்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இதையே அழிஞ்சு போறதை மட்டும் பிள்ளைகளுக்கு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய நோக்கமும் அப்படிதான் இருக்கும்.
ஆனா இந்த செபதேயுவின் மனைவி, ஓ யாக்கோபு, யோவானுடைய தாய், தன் பிள்ளைகள் பரமண்டலத்தை கேட்டதை போல இப்ப ஒரு காலம் வந்த உடனே இவங்களும் கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்க கேட்கறது நீ கட்டளையிட வேண்டும். இயேசு கேட்கிறா, என்ன வேண்டும் கேளுங்க. அப்பதான் சொல்றாங்க, நாங்கள் இருவரில் ஒருவர் வலது பார்சத்திலும் ஒருவர் இடது பார்சத்திலும். இதுல இந்த செபதேயின் மனைவி யார் தெரியுமா? மார்க் 15:40, மத்திய 27:56 படிச்சு பார்த்தீங்கன்னா, செபதேயின் மனைவி சலோமே என்று வேதம் சொல்லுது. இந்த சலோமே என்கிற ஸ்திரீ தான் செபதேயின் மனைவி, அதாவது யாக்கோபு யோவானுடைய தாய். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த செபுலோனுடைய பேரை மருவி வந்த இந்த செபதேயுவின் பேரில ஒரு பெரிய அற்புதம் இருக்கு. என்ன பெரிய அற்புதம்னாக்கா, இந்த செபதேயுவும் மனைவியும் நல்ல ஒற்றுமையை காண்பிக்கிறார்கள். அதே போலதான் இந்த செபதேயுவின் மகன் யாக்கோபு யோவானை பாருங்க, ஒருத்தர் கேட்கிற, ஆண்டவரே நாங்க தேவராஜ்யத்தில் மகிமையில் வரும்போது எங்கள் இருவரில் ஒருவர் வலதுபுறத்திலும் ஒருவர் இடதுபுறத்திலும், மூத்தவை எங்க அண்ணனுக்கு வலதுபுறத்தை தாங்க, எனக்கு இடதுபுறத்தை தாங்கன்னு கேட்கல. இல்ல எனக்கு இடதுபுறம் வேணும் அவனுக்கு வலதுபுறம் வேணும் அப்படின்னு கேட்கல. அவன் கேட்கிற அழகா கேட்கிற பாருங்க, ஒருவர் வலதுபுறத்திலும் ஒருவர் இடதுபுறத்திலும். அப்போ அந்த அண்ணன் தம்பிக்குள்ள கூட ஒரு வித்தியாசம் இல்ல, பாகுபாடு இல்ல. இந்த வித்தியாசம் இல்லாத, பாகுபாடு இல்லாத ஒரு நல்ல ஏற்றத்தாழ்வு அற்ற சகோதரர்களாய் அப்போஸ்தலர்களாய் இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்றால், அந்த அப்போஸ்தலர்களாகிய யோவான் மற்றும் யாக்கோபுடைய தாய் தகப்பன், அவங்க 2 பேருடைய ஜீவியம் நல்ல ஜீவியமா இருந்திருக்கிறது. அதனாலதான் இந்த 2 பேருடைய ஊழியத்துல அந்த சாட்சி விளங்கினது. இப்போ தெரிந்து கொள்ளுங்க, பெற்றோராகிய உங்களுடைய ஜீவியம் பிள்ளைகளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறதா, உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா என்பதை பாருங்கள். இந்த செபதேயுவின் வாழ்க்கையும் சலோமேயின் வாழ்க்கையும் தன் பிள்ளைகளாகிய யாக்கோபு யோவானுக்கு அருமையான எடுத்துக்காட்டாய் இருந்தது. தேவ ராஜ்யத்தையும் மகிமையையும் அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். இந்த செபதேயு செபுலோன் என்னும் பெயரை மருவி வந்த பெயர் கடந்து போட்டும். இதற்கு ஒரு ஆதாரம் வேண்டுமானால் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலும் யாத்திரையாகவும் 15ஆம் அதிகாரத்திலும் மோசையின் சகோதரி மிரியாம் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே மிரியாம் என்கிற பெயர்தான் புதிய ஏற்பாட்டிலே மரியாள் என்று மாற்றப்பட்டது. இது வேதத்திலும் சரி சரித்திரத்திலும் ஆதாரங்கள் உண்டு. அதே போல யாக்கோவின் 10வது குமாரனும் லேயாளுடைய 6வது குமாரனாகிய செபுலோன், அந்த செபுலோன் என்கிற பெயர் இங்கு செபுதால் என்று வருகிறது, அடுத்து செபுவேல் என்று வருகிறது, புதிய ஏற்பாட்டில் செபதேயு என்று வருகிறது. அது எப்படி மாறி மருவி வந்தாலும் அந்த பெயருக்குள் ஒரு அபிஷேகம், அந்த பெயருக்குள் ஒரு கிருபை, அந்த பெயருக்குள் ஒரு ஆசீர்வாதம். எனக்கன்பானவர்களே, இந்த செபுலோனை குறித்து அறிமுகமே இவ்வளவு மகிமையா இருக்குமானால், நாளைக்கு கர்த்தர் வருகை தாமதித்தார், எனக்கு ஆயுசு நாட்களை தேவன் அதிகரித்து கொடுத்தார், இந்த செபுலோனுடைய வாழ்க்கையை குறித்து நாளைக்கு பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மீண்டும் ஒரு விசையாய் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகம் என்னும் சத்தத்துக்குள் ஒன்றாய் வர உதவி செய். இன்றைக்கு யாக்கோபின் குடும்பத்திலே யோசேப்பின் ஆண்டவரே உடன் பிறந்தவர்களாகிய அந்த செபுலோனை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்கிறாண்டவரே. யோசேப்பின் குடும்பத்திலே இப்படி ஒரு செபுலோனும், அந்த செபுலோனின் பெயரை தரித்தவர்கள் எல்லாருமே ஜெயிக்கிறவர்களாய் இருந்தார்களே. இன்னைக்கு இரவில் இந்த செய்தியை கேட்டவுடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாய் மாறட்டும், வெற்றி பெற்றவர்களாய் மாறட்டும், ஆளுகிறவர்களாய் மாறட்டும், பொக்கிஷத்தின் பிரதானிகளாய் மாறட்டும், தேவ ராஜ்யத்தை கேட்கட்டும், மகிமையை சுதந்திரிக்கட்டும். ஆண்டவரே,
கர்த்தருடைய கரத்தின் கிருபை மகிமையான காரியங்களை செய்யட்டும். இன்னும் ஆழமான உபதேச சத்தியங்களை நாளைக்கும் தொடர்ந்து கேட்க அதிகாலை இருட்டோடு ஜெபத்தில் கலந்து கொண்டு யோசேப்பின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தேவன் தயவு செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.